சித்தயோகி வடிவானந்தர் சமாதி ஆலயம் சிதம்பர சக்கரம் நிறுவுதல் சிறப்பு நிகழ்ச்சி. சித்தயோகி வடிவானந்தர் சமாதி ஆலயம் ஸ்ரீ சிதம்பர சக்கரம் நிறுவுதல். நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக. இனியெல்லாம் நன்மையே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி, மகிழ்ச்சி. சென்னை சிங்குண்டம் ரெட்டில்ஸு கார்னோட ஜனபசத்திர கூட்டுரோடு வழியாக ஆர்எம்கே காலேஜ் கவரப்பேட்டை வர்ற வழி இது. இது வந்து கவரப்பேட்டை. இப்படி நேராக போனால் கும்மிடிப்பூண்டி நெல்லூர் போகிற வழி. இது வந்து கவரப்பேட்டை ஏரியா. இங்கே வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி இருக்குது, அங்கே அண்ணா இருக்குது, கடைங்களாம் இருக்கா. இது வந்து இங்கேருந்து ஒரு பேருந்து போகுது, மாதர்பாக்கம் சத்தியவேடு போகிற வழி இது. மாதர்பாக்கம் கவரப்பேட்டையிலேருந்து நேராக வரணும். சுமாராக 15 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற இடம். பயணியர் நிறுத்தம் பேரெல்லாம் ஒன்றும் காணும். தாணிப்பூண்டின்றது இந்த ஊர் பெயர். அங்கே வச்சுக்காங்கப்பா பேரை, தாணிப்பூண்டி. தாணிப்பூண்டி. இந்த பேருந்து நிறுத்தத்துக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இடது பக்கம் சாலை இருக்குது. அங்கே தான் நம்ம வடிவானந்தருடைய சமாதி நிலையம் இருக்குது. இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது. பஸ் ஸ்டாப்பிங் அங்கே. இந்த இடத்துல இடது பக்கம் கவரப்பேட்டையிலேருந்து வர்ற இடம் இது. இது வந்து தாணிப்பூண்டி பேருந்து நிறுத்தம், இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு. இந்த இடத்துல இந்த தெரு வழியாக போகணும் நம்ம. இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கும் மாநெல்லூர் சிப்காட். இது வந்து கோயம்பேடுலேருந்து ரெட்டில்ஸு சோழவரம் தச்சூர் கூட்டுரோடு வழியாக கவரப்பேட்டை வந்து 53 கிலோமீட்டர். இங்கேருந்து கவரப்பேட்டை வந்து 14 கிலோமீட்டர். இது வந்து மாநெல்லூர் சிப்காட்டுன்னு போகிற இடம் அது, அந்த வழி. இது வந்து தாணிப்பூண்டி கிராமம். ஐயானுடைய சமாதி நிலை குறித்து சோரட்டி ஒட்டியிருக்காங்க. இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கு. இங்கேருந்து எவ்வளோ தூரம்? இது கிட்ட தான். வடிவானந்த சுவாமியோடைய ஆசிரமம் கிட்ட தான். மெயின் ரோட்லேருந்து நடந்து வர தூரம், பார்க்குற தூரம். இது வந்து எல்லை கோயில், அம்மன் கோயில், உள்ளூர் கோயில். வந்து பிரபஞ்ச அமைதி சேவா ஆசிரமம், மக்கள் நல அறக்கட்டளை. வாழ்க வளமுடன் நகர், தாணிப்பூண்டி கிராமம், கும்மிடிப்பூண்டி தாலுகா, திருவள்ளூர் மாவட்டம். யோகி வடிவானந்தர் மேல்பட்டி பொன்னப்பன் தெரு, பெரம்பூர், சென்னை 39 வசித்த யோகி வடிவானந்தர் என்ற வடிவேலு. சாமிகள் பல பிரபங்களோடு, அமைச்சர் பெருமக்களோடெல்லாம் இருந்து ஒரு கருக்கடும் தவம் செய்த பல நிலைகள்லாம் இருக்குது. உள்ளே போட்டார். எழுபத்தொன்பது வயசில் சமாதி. யோகி வடிவானந்தர் என்ற வடிவேலு. யோகி வடிவானந்தர் என்கிற வடிவேலு ஐயா அவர்கள். தோற்றம் 27/3/1947. சமாதி நிலை 22/5/2025. வள்ளல் பெருமான் வழியில் வடகரை சிவானந்த சாலை செடி சாய்பாபா, வேதாத்திரி மகரிஷி, புட்டவத்தி சாய்பாபா மற்றும் பல்வேறு சித்தர்களோடு தொடர்பு. समर्थ रामदास, भगवान कबीरदास, सद्गुरु रामदास, கேரளா சார்ந்த ராமதாஸ் அவர்கள். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்.
ராகவேந்திர சுவாமி, காஞ்சிபுரம் பெரியவர், வெங்கட சுவாமி, அவருடைய தியான பயிற்சி சாமிகள் சித்த மருத்துவம் செஞ்சிருக்காரு. பாலாஜி காரை சித்தர், கண்ணப்ப சுவாமி, சேவார்த்தி, சித்தயோகி வடிவானந்தர் அவர்கள் சமாதி ஆலயம். மணி 11லேருந்து 12 போது எந்திர பிரதிஷ்டை செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அதில் வந்து ஆச்சுனால நம்ம காகங்களுக்கு தயிரும் பிஸ்கட்டும் வைக்க போகிறோம். நல்லூர் நினைத்த நம்பருக்கு, நல்லூர் நினைத்த நம்பருக்கு எங்கே இருந்தாலும் நம்ம வந்து 11லேருந்து 12க்குள்ளே அன்னதானம் செய்வதற்கு முயற்சி செய்யணும். 12 மணிக்கு உள்ளே செஞ்சால் தான் அன்னதானம், மேலே செஞ்சால் அது விருந்து ஒம்புதல். காலத்தாமதமே செய்யக்கூடாது. ஒருவேளை உண்டுவன் யோகி. அந்த யோக நிலையில் இருக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. காக்கா வருமானு யோசனை பண்ண தயிரும் பிஸ்கட்டும் வச்ச உடனே காக்கா வந்துடுச்சு. வந்துடும். தயிர் காக்கா சாப்பிடுமானெல்லாம் சந்தேகமே படாதீங்க. காகங்களுக்கு தயிர் வைப்பதனால நம்முடைய கர்ம வினைகள்லாம் குறையும். நம்மளை அறிந்து அறியாமல் செய்த சின்ன சின்ன குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கும். இப்போ காக்காவை தொந்தரவு பண்ணக்கூடாது, நான் தூரமாக இருந்து வெளியே எடுக்கிறேன். பாருங்க என்ன அழகாக காக்கா வந்து தயிர் சாப்பிடுது. ஒற்றை காக்கா சித்தர் வடிவானந்தரே வந்து இவ்வளோ பக்கத்தில் நான் போகிறேன், அந்த நகர்ந்துச்சு. சரி, இப்போ பாருங்கள் அந்த இடத்துலையும் உட்காந்து சாப்பிடுது காக்கா. காகங்கள் தயிர் சாப்பிடுமான்றதை வச்சு பாருங்கள். சந்தேகம்லாம் படாதீங்க. உங்கள் கஷ்டங்கள் கர்ம வினைகள்லாம் நீங்கள் அது பாருங்கள். 2வது காக்கா அந்த தயிருக்குன்னே வந்துச்சு. நீங்கள் பிஸ்கட் எடுக்கல பாருங்கள், அது தயிர் தான் சாப்பிடுது. நல்லா தெரியுதுங்களா? இங்கேயும் தயிர் பக்கத்தில் நான் பிஸ்கெட்டை வச்சுருக்கிறேன். ஆனால் காக்கா என்ன சாப்பிடுதுன்னு தயிர். நம்ம தயிர் எப்பவுமே கையில் வச்சுருப்போம், அதே மாதிரி அங்கே அப்போ இப்போ தான் பிஸ்கெட் எடுக்குது. தயிர் தான் முதல்ல சாப்பிட்டுச்சு. இங்கேயும் பாருங்கள் காக்கா வந்து தயிர் சாப்பிடுது. காகங்கள் தயிர் சாப்பிடுமான்னு நல்லா சந்தேகப்படாதீங்க, கண்டிப்பாக சாப்பிடும். எந்த சூழ்நிலை ஒரு நாளைக்கு காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6 வரையும் 12 மணி நேரம் இருக்குது. அந்த 12 மணி நேரத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் தயிர் வைக்கலாம். தெருவில் போகிற ஒரு இடத்துல, வீட்டில், வெளியே, கடைகளில் தயிர் வைக்க வைக்க உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள். நன்றி நன்றி. இதை வந்துட்டேன். கொஞ்சம் தூக்கம் மாதிரி கூடியாத்தா கொஞ்சம் தூக்கம் மாதிரி கூடியாத்தா இருக்க உனக்குள்ளே நான் இருக்க மனக்கவலை தீர வரமருள்வாய் பூரணமே.
ஓம் எண்ணிலா கோடி சித்துகள் திருசனம், ஓம் அண்ணாசாமி தம்பரான் திருசனம், ரத்தனசாமி தம்பரான் திருசனம், பாக்குலிங்க தம்பரான் திருசனம், ஓம் யோகி வடிவானந்த திருவடிகள் போற்றி, ஓம் யோகி வடிவானந்த திருவடிகள் போற்றி, ஓம் யோகி வடிவானந்த திருவடி போற்றி, ஓம் வள்ளல் பெருமான் திருவடிகள் போற்றி, ஓம் எண்ணிலா கோடி சித்துகள் திருவடி போற்றி, ஓம் எண்ணிலா கோடி சித்துகள் திருவடி போற்றி, ஓம் வடிவானந்த 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 திருவடி போற்றி. இந்த சித்தர் யோகி வடிவானந்தருடைய சமாதி ஆலயம், ஜீவசமாதி ஆலயத்தில் நாம் என்ன செய்கிறோம்னா, சின்ன குழந்தைங்க விளையாட்டுத்தனமாக ஏதோ செய்கிற மாதிரி நம்ம செய்கிறோம். அது உண்மை. ஏனென்றால் அவங்க தவம் செய்து தங்களுடைய தவசக்தியை இங்கே நிலைநிறுத்தி வச்சுருக்காங்க. கோயில் கட்டுறதுக்கும் சித்தர்கள் ஜீவசமாதிக்கு திருப்பணி செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கோயில்ன்றது காலியான ஒரு இடத்துல நாமளாக வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சிவன் கோயில் பெருமாள் கோயிலும் செய்யும் போது அதுக்கு பல வழிமுறைகள் உண்டு, ஆகம விதிகள் உண்டு. அங்கே வந்து இல்லாத இடத்துல ஒரு சக்தியை நம்ம உற்பத்தி செய்யணும், ஏற்படுத்தி செய்யணும், அதுக்கு வழிமுறைகள் உண்டு. சித்தர்கள் இடத்துல வந்து ஏற்கனவே இங்கே அவருடைய சக்தி இருக்குது. இங்கே புதுசாக நம்ம சக்தியை உருவாக்க முடியாது. இருக்கிற சக்திக்கு நம்ம வழிபாடு செஞ்சு அதை கொண்டாடுறோம். இந்த கொண்டாடுற நிமித்தமாக நாளைக்கு வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் தொடர்ச்சியான நன்மைகள் ஏற்படணுன்றதுக்காக நமக்கு தெரிந்த வழிமுறையில், சித்தருடைய வழிமுறையில், எந்திர ஸ்தாபனத்தை நம்முடைய அகத்திய பிரணவநாதனுடைய அவர்கள் வழிமுறையிலையும் சித்தர் அகத்தியருடைய வழிமுறையிலையும் நாம் வந்து இன்றைக்கி இதை நடத்துகிறோம். இதில் வந்து எந்த விதமான விதிமுறைகள் கிடையாது. இப்படி செய்யணும் அப்படி செய்யணுன்ற விதிமுறைகள் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற சாப்பாடை எடுத்து பரிமாற கதை தான் இது. நம்ம புதுசாக சமைக்கலை. அதனால் இதை வந்து சரியான நேரம், நாங்கள் எங்கேருந்து கிளம்பி வந்தோம், இப்போ உச்சிக்கால நேரத்தில் இது அமைஞ்சிருக்கு. அது அவருடைய செயல். நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த பிறகு, நல்லோர் நினைத்த பிறகு இனி எல்லாம் நன்மை. இப்போ சிதம்பர சக்கரம் சாமியுடைய சமாதியில் நிறுவுகிறோம். இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் ஏற்பட எண்ணிலா கோடி சித்தர்களால் வேண்டியும் யோகி வடிவானந்தருடைய அருள் வேண்டியும் நம்ம வேண்டுகிறோம். பண்ணி தெளிச்சிட்டு இந்த தெளிச்சிட்டியா? இப்போ எந்திரத்தை எடுத்து அங்கே வச்சிரு, கொஞ்சம் கலவை போட்டுக்கோ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் யோகி வடிவானந்த திருவடி போற்றி, ஓம் யோகி வடிவானந்த திருவடி போற்றி, யோகி வடிவானந்த திருவடி போற்றி, யோகி வடிவானந்த திருவடி போற்றி, யோகி வடிவானந்த திருவடி போற்றி, யோகி வடிவானந்த திருவடி போற்றி. சித்தருடைய ஜீவசமாதியில் அவங்களுடைய பேர் தான் மந்திரம். மற்ற திருவாசம் படித அருப்பைன்னு சொல்கிறதெல்லாம் எந்த கோயில்லையும் நீங்கள் செய்யலாம். இவருடைய பேரை இங்கே தான் செய்ய முடியும். புரியுதுங்களா? அதனால் அவருடைய மந்திரம் தான் சொல்லலாம். உங்களால் எத்தனை முறை முடியுதோ அத்தனை சொல்லலாம். 16 முறை குறைஞ்சபட்சம் செய்யணும். அதுக்கப்புறம் 108, 1008, லட்சம் முறைலாம் செய்யலாம். ஒரு நாள் வசதிப்படும் போது காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் லட்சார்ச்சனை சாமியுடைய பேரை மட்டும் தான் சொல்கிறது, வேறு எதுவும் கிடையாது. அதுதான் சித்தருடைய வழிபாடு. அதை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். ஒரு 10 ரூபா 11 ரூபா பிஸ்கெட் பெரிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்தனலும் சும்மா போதும் வழிங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. பிரிச்சிட்டியா? சரி. அருட்பெருஞ்சோதி வாசனா திரவியங்களோடும் கனிகளுடைய சாரினாலும் அபிஷேகம் செய்யப்பட்ட வைக்கக்கூடிய இந்த எந்திரம் இன்னும் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் இது இருந்து நமக்கு நன்மை தேய்க்கணும். இது நம்ம சிவனாக இருந்து அப்புறமா நம்ம பூஜை பண்ண போகிறோம். இதுதான் இப்போ தான் வைக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம இது உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எதுனா ஒரு இது பெரிய ஸ்டெப் பண்ணும்போது அதுக்கு சரியான இது வைக்கும். வாசனா திரவியங்களோடையும் கனிச்சாறினாலையும் நம்ம வந்து இதை சுத்தம் செய்து எந்திர ஸ்தாபனம் செய்து இப்போது எண்ணிலா கோடி சித்தர்களால் வேண்டியும் யோகி வடிவானந்தருடைய அருள் வேண்டியும் இங்கே வரக்கூடிய மக்கள் அனைவரும் நலமாக இருக்கணுன்றதுக்காக நம்ம இதை பிரதிஷ்டை செஞ்சிட்டோம். நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த நலம் பெருக, இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையை, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதெல்லாம் மேலே போடாத அளவுக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த சுற்றி கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அப்புறமா மேலே போட வேணாம், இந்த சைடில் வந்து சுற்றி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணும்போது சமமாக ஆக்கிட்டு இது மேலே எதுவும் போட வேணாம். அந்த ஸ்லாப் வைக்கும் போது அப்படியே வச்சு
இந்த இடத்துக்கு நமக்கு வழி சொன்னவர் வந்து நம்ம அயனாவரம் வெங்கடேசன் அவர்கள் சித்தர் ஜீவன் யூடியூப் சேனல் நடத்துகிறார். அவருக்கு ரொம்ப நன்றி. நமக்கு வாழ்க்கையில் யாரெல்லாம் என்னென்ன உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம். வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் வந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம தலையெழுத்து விதி கர்மான்றோம். அதை விட முக்கியமானது நமக்கு உதவி செஞ்சவங்கள நினைவுக்கு வந்து அவங்க நல்லா இருக்கணும் வேண்டணும். வாழ்நாள் முழுக்க நம்ம நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டிக்கிட்டே இருப்போம். அது வேண்டலாம். அதே சமயம் நமக்கு உதவி செஞ்சவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டும் போது நம்ம வாழ்க்கையோட கர்மாக்கள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும். இந்த இடத்துக்கு எங்களுக்கு வழி சொன்னவர் நம்ம அயனாவரம் வெங்கடேசன் அவர்கள் சித்தர் ஜீவன் யூடியூப் சேனல் நடத்துகிறார். அவருக்கு நன்றி. அப்புறம் இந்த இடத்துக்கு வருகை தந்த அகத்திய பிரணவானுக்கும் எனக்கும் வந்து ஆதரவு கொடுத்த ஐயா கலைவாணன் ஐயா சாமியோடைய திருமகன். நீங்கள் மருமக பிள்ளை. உங்கள் பேர்? குப்புசாமி ஐயா சாமியோடைய மருமகன். வேறு உறவினர் யார் இருக்காங்களா? சுப்பிரமணிய நாயுடு. எல்லாம் உங்கள் பேர் சொல்லுங்கள். நீங்கள் சுப்பிரமணிய நாயுடு சாமியோடைய சீடர், சாமி கூட இருந்தவங்க. இந்த ஊர்? இந்த ஊர் தான். இது ஊர். நீங்கள்? மாதர்பாக்கம். உங்கள் பேர்? ஜெயபிரகாஷ். சரி, சாமி கூட இருந்தவங்க. உங்கள் பேருமா? சாமி கூட இருந்திருக்கீங்க. இந்த ஊர் சாமி. உங்கள் பேருமா? இந்த ஊர் தான் நீங்கள். சரி, நீங்கள் வேலைக்கு வந்தீங்களா? எந்த ஊர்? ரகு. கண்ணங்கோட்டை ரகு. தனஞ்சயன். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் நன்றி. அது யார்? அது பாராயணன். என்ன படிக்கிறீங்க? டிப்ளமா ட்ரிபிள். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. பெரிய இன்ஜினியராக வரணும். எந்த ஊர்? தானிப்பண்டி. சரி. நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை. மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. நன்றி. இது வந்து 250 வகை மூலிகைப்பொடி யாகம். இது மாதிரி விசேஷமான மூலிகைப்பொடி. இது வேறு எங்கேயும் கிடைக்காது. நம்ம தயார் பண்ணுறோம். பல இடங்களில் இந்த மாதிரி கண்டெடுக்கிறோம். பூமியிலேருந்து நிறைய சிவலிங்கம், சித்தர் சிவ சமாதிகள் நாங்கள் கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட சித்தர் சமாதிகள் 150 கிட்ட நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதில் திருப்பணி இந்த மாதிரி ஆரம்பித்து வச்சுருக்கிறோம். இன்றைக்கி அதெல்லாம் நல்ல வளர்ச்சி ஆகிருக்கு. எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க செஞ்சுருக்கோம். சென்னையில் இருக்கோம். இங்கே சென்னையில் கும்மிடிப்பூண்டி, புது கும்மிடிப்பூண்டியில் செஞ்சே சாமி வைத்தியலிங்க சாமின்னு சித்தர் சமாதி. அது கடந்த வருடம் அதை கண்டுபிடிச்சி சிவலிங்கெல்லாம் பிரவேசம் பண்ணி குரு பூஜை பண்ணியிருக்கோம். முக்கோட்டீஸ்வரர் கோயில் கும்மிடிப்பூண்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். அது என்ன ரோடு? அது இல்லை, அது கோயம்பேடு ரோட்டில் வந்து முக்கோட்டீஸ்வரர் கோயில். அங்கே 2 சிவராத்திரி வந்து இரவு முழுக்க, ராத்திரி முழுக்க 12 மணி நேரம் யாகம், பெரிய யாகம் கொண்ட வச்சு இந்த மூலிகைப்பொடியை மக்களுக்கு கொடுப்போம். வெற்றிலையில் அவங்க பிரார்த்தனை எழுதி அதில் சமர்ப்பணம் செய்வாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சியை நிறைய சித்தர் சமாதியில் நடத்தியிருக்கிறோம். சித்தர்களுடைய அருள் உடனடியாக அவங்களுடைய காரியங்கள்லாம் நிறைவேறும். அது வழிமுறை இருக்குது. இதுக்கு இன்னொரு நாள் நம்ம அதை பற்றி அது சிந்தனை பண்ணி மக்களுக்கு செய்யலாம். அது ஒரு இடத்துல மண்டல பூஜை அன்றைக்கி செய்யலாம், இல்லை ஏதோ ஒரு நாளில் செய்யலாம். அது மக்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லோர் நினைத்த நலம் பிறகு, நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த காணொலியை பார்ப்பவர்கள், இங்கே வருகை தரவர்கள், சாமிக்கு தொண்டு செய்கிறவங்க, திருப்பணி செய்கிறவங்க, உழவார பணி செய்கிறவங்க, நன்கொடை செய்கிறவங்க அனைவருக்கும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட நல்ல ஆரோக்கியம் ஏற்பட இனிலா கோடி சித்தர்கள் வேண்டுகிறோம். இனியெல்லாம் நன்மை, எல்லாம் நன்மை. நன்றி நன்றி. மனசுக்குள்ளே வேண்டிக்கணும். வேண்டுமோ நினைச்சதெல்லாம் நிறைவேறும். தம்பி வைப்பா, நல்லா படித்து பெரிய இன்ஜினியராக வரணும். எல்லாருக்கும் நல்ல அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. போதும். வாங்கம்மா, பார்த்து கீழே பார்த்து வாங்க. நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த பிறகு, நல்லோர் நினைத்த பிறகு. தம்பி நீங்கள் வச்சுட்டு மூலிப்பொடி வாங்க. தனஞ்சயனா? தனஞ்சயன் பேர் ஞாபகம் பார்த்தீங்களா? வைங்க, நல்லா வேண்டிக்கோங்க. குடும்பம் குழந்தை எல்லாம் நல்லா இருப்பாங்க. வைங்க. உள்ளே நெருப்பு இருக்குது, அது எரியும். போதும் வாங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ரகு. இந்தாங்க. நல்லோர் நினைத்த பிறகு, நல்லோர் பிறகு, நல்லோர் நினைத்த பிறகு. வேறு யார்? எல்லோரும் வச்சு ஓம் யோகி வடிவானந்த திருவடி போற்றி, ஓம் யோகி வடிவானந்த திருவடி போற்றி, 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 யோகி வடிவானந்த திருவடி போற்றி. நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். 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 ஆ உ இ ஓ ஏ இம்.
ஆ உ இ ஓ ஏ இம். வரும்போது ஒன்று ஒன்றா போதும். ஆ உ இ ஓ ஏ இம். 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 கீழே வச்சிரு. தட்டு வச்சுக்கோங்க, தட்டு எடுத்து அடி வச்சுக்கோங்க. என்னண்ணே போட்டுட்டு எல்லாரும் அப்படியே ஒரு ஆரத்தி காட்டிடுங்க. அவங்க வந்து எல்லாரும் ஆரத்தி காமிக்கலாம். காமிச்சு சுற்றி வந்துருங்க. ஒரு அப்படியே நீ ஆரத்தி காட்டிட்டு அப்படியே மாற்றிங்க. என்ன கரெக்டாக இருக்குது, சனிக்கிழமை தானே கரெக்டாக இருக்குது. சுற்றிடுவாங்க கலைவாணன். அப்படியே சுற்றிடுங்க. வழி விட்டு நில்ல சுரேஷ். ஆரத்தி காமிச்சவங்க அப்படியே நீங்கள் காமிச்சிட்டிங்கல்ல, அது சுற்றி வாங்க. போயிட்டு போ போன தம்பி வாங்கிக்க. நாராயணன். அப்புறம் என்ன போட்டுருங்க கரெக்டாக இருக்கா சார்? நல்லா வேண்டியங்க சீடர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாம் சாமியுடைய எல்லாம் மாதிரி வழிபாடு கொண்டு வந்து ஆசீர்வாதத்தாலும் மங்களமும் சௌபாகியமும் உண்டாகும்படியான வாழ்த்துக்களை நம்ம பெற வேண்டும் என்று நம்ம வேண்டிக்கிட்டு சாமிகளுடைய மண்டல பூஜை விரைவில் நடைபெறும். ஜூலை 9, 2025 சாமிகளுடைய 48வது நாள் மண்டல பூஜை நடைபெறும். புதன்கிழமை ஜூலை 9, 2025 அனைவரும் வருக, சித்தர் அருள் பெறுக. மண்டல பூஜை தனியாக அழைப்பு கொடுப்போம், இருந்தாலும் இதே அழைப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அனைவரும் வருக, மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். திருவாட சமயம் 9ஆம் பூஜை 22/6/2025 முதல் உள்ளூர் நினைத்த நிலம்பெருக நடந்த சிதம்பர சக்கரம். நல்லூர் நினைத்த நிலம்பெருக ஆமாம். அந்த பாலாஜி பவன்ல இறங்கி சாப்பிட்டு போகணுமா? அது போய்க்கிற மனையில போய் சென்னை வடபழனியில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை. சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி. டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூனிவர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ்
9382689894. இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். 250 அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி. சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின். சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஓமதிரவிய ஹெர்பல்ஸ் பவுடர். நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில். அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை. உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும். திருமணம் கைகூடும். குழந்தை பேறு கிட்டும். கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும். 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும். சர்வகாரியமும் சித்தியாகும். சகல சௌபாக்கிய ஓமதிரவி ஹெர்பல்ஸ் பவுடர். இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும். வீண் பம்பு, பொறாமை, போட்டி, எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை, வீண் பயம், பில்லி சூன்யம், கலக்கம், மனக்குழப்பம், கண் திருஷ்டி போன்றவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி, முகமலர்ச்சி, சந்தோஷம், மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் உங்கள் வீடு, கடை, அலுவலகம், பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள், சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689894 9382689894. இது 1 கிலோ. தொடர்பு உயர்திரு கலைவாணன் மற்றும் உயர்திரு குப்புசாமி அவர்கள் 9841705098 9841145830. தேநீர் சிற்றுண்டி உணவு கவரப்பேட்டையில் சிறப்பாக இருக்கும். வருகிற நேரத்தை குறித்து நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.